எப்படி இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடே விட்டாச்சுங்க. இனி ஸ்நாக்ஸாக தான் பிள்ளைங்க வந்து கேட்டுகிட்டே வந்து இருப்பாங்க. என்னோட பையன் 2 நாளா ஒரே இடம் பேன் கேக் வந்து செஞ்சு தாமா அப்படின்னு செஞ்சு கொடுக்கறது ஹெல்த்தியா வந்து செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால ராகி பேன் கேக் வந்து செஞ்சிருந்தேன். இது செய்யறதுக்கு 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் ஆயில், ஃபிளேவர் இல்லாத ஆயிலா வந்து இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். இதை நீங்க தூள் பண்ணி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லடை வந்து வச்சுக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். இதுலயே நீங்க வந்து கோதுமை மாவு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சத்து மாவு இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட்ல தர சத்து மாவு, அதை கூட நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து செய்யலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதுல வந்து சேர்த்து நல்ல ஜல்லடை வச்சு சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து மெதுவா வந்து கலந்து விடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப் கேக் மோல்டு வந்து இருக்கு பாத்தீங்களா, இதுல பட்டர் வந்து நான் வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன். நீங்க கீ பட்டர் எது வேணாலும் வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையுமே இதுல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 வாசி அளவுக்கு வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உப்பி மேல் வரைக்கும் வந்துடும். நீங்க ஃபுல்லா வந்து ஊத்திட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 3/4 வாசி அளவுக்கு மட்டும் ஊத்துங்க. கார்னிஷ்காக வந்து பாத்தீங்கன்னா முந்திரி வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க முந்திரியை வந்து பாத்தீங்கன்னா தூளா கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதுல எது வேணாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஏர் ஃப்ரையர்ல 160 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷம் மட்டும் நீங்க வந்து வைங்க. கரெக்டா வந்து இருக்கும். சூப்பரா வெந்துடும். நீங்க அடிக்கடி திறந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பரா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே கட் ஆஃப் ஆயிரும். மீதி இருக்கிற மாவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் கிண்ணத்துல வந்து நான் வந்து ஊத்த போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டரை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் மைதாவும் நான் வந்து ஆட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா சுத்தி வர தட்டி விடும்போது நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை வந்து மீதி இருக்கிறத வந்து ஊத்திட்டு செகண்ட் டைம் வந்து நான் வந்து வச்சு விட்டுட்டேன். எல்லாமே சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப லாஸ்டா வந்து நம்ம இந்த கிண்ணத்தை வந்து வச்சோம் இல்லையா, ஸோ இந்த 2 பவுல்ல உள்ளது மட்டும் கொஞ்சம் வந்து சூடா இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறி நல்லா சாஃப்டா வந்து வந்துருச்சு. உங்களுக்கு இதோட சாஃப்டா வேணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த சாஃப்டே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. பிள்ளைங்க விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. நல்லா சாஃப்டா வந்து இருக்கு பாருங்க. டைம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா வந்து ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த சம்மருக்கு உங்க கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க. இது நீங்க நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கூட வச்சு நீங்க வந்து கொடுத்து விடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆக போகுது. வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் வந்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.